வணக்கம் பிள்ளைகள், நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு மகாபாரதத்தினுடைய 2வது நாள் பார்க்குறோம். ஓகே, இன்னைக்கு முழுமையாக நாங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மகாபாரதம் மற்றும் அதனுடைய வினா விடைகளை இன்னைக்கு பார்க்க நாங்கள் முயற்சி செய்வோம் ஃபுல்லாகவே. ஸோ இதுவரைக்கும் நாங்கள் 8 பாடல்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது பாடல்ல கண்ணனுடைய கூற்றாக வந்திருக்கும் செய்வரால் இனமுகலம் திருநாடு பெறுறதுக்கு உனக்கு நினைவு இருக்குதா? வயல்களிலே வரால் மீனினம் உழவித்திருக்கின்ற அழகிய இந்த திருநாட்டை உங்களுக்கு சமாதானமாக பெற்றுக்கொள்றதுக்கு எண்ணம் இருக்கிறதா? அல்லது மீண்டும் உங்களுக்கு காட்டுக்கு போய் துன்பம் அதிகமாக படக்கூடியவர்களாய் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் நினைவு இருக்கிறதா? பயந்து திரிதர நினைவோ, அல்லது எங்களுக்கு முன்னாடி இருப்பவர்கள் யார் வெற்றி கொள்வார்கள், யார் இறப்பார் என்பதை முடிவு செய்து போர் புரிய ஏதும் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறதா? 5 பேருக்கும் உண்மையான எண்ணம் எது என்பது பற்றியாக முதலாவது பாடல் சொல்லப்பட்டது. 2வது பாடல்ல வைரம் என்னும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் அப்படிங்கிற பாடல்ல தர்மனுடைய கூற்றாக சொல்றாங்க. அறத்தின் உருவம் போன்றவனான தர்மன் அறத்தின் உருவம் போன்றவனான தர்மன் சொல்ல ஆரம்பிக்கிறான். குட் ஈவினிங். என்னுடைய உயிரை போன்றவனே, பகைமையான இந்த கொடிய தீய மிக மூட்டி வளர்த்துன்னு சொன்னா, உயரமாக இருக்கக்கூடிய மூங்கில் காடுகள் எவ்வாறு வேகமாக அழிந்து போகுமோ அது போல கடுமையான போர்ல கோபத்தோட நாங்க போர் புரிஞ்சோம் என்று சொன்னால் 2 பக்கத்திலும் நாங்க அழிஞ்சு போவோம். அதனால ஆம்பல் மலரும் தாமரை மலரும் கமலுகின்ற மனம் கமலக்கூடிய இந்த நாட்டுல, வயல்களை உடைய அழகிய இந்த நாட்டுல 2 பக்கத்தினரும் சமாதானமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்காக தூது போகணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். 3வது பாடல் கண்ணனுடைய கூற்றாக இருக்கிறது. அறவு உயர்த்தோனுடன் மறுசூதாடினி என்ற அந்த பாடல்ல பாம்பு கொடி உயர்த்தியவனான துரியோதனிடத்துல சூதாடி வெற்றி கண்ட அக்காலத்தில் அத்துரியோதனன் கூறிய வார்த்தைகளை மறுக்காமல் கொடுமையான காட்டுக்கு போய் சென்று பிறகு வந்தீங்க. கொடியவனான துரியோதனன் அந்த நாட்டை, உங்களுக்கான குருநாட்டை பாதி பங்க இனி கொடுக்காம இருந்தா அவனோட போர் புரிஞ்சு 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டையும் இனி ஆட்சி செய்வதுதான் இது கடமையாகும் என்று சொல்றான். 4வது பாடல் சொல்ற விஷயம் மீண்டும் தர்மனுக்கு கண்ணன் சொல்றான். தர்மன் கண்ணனுக்கு சொல்ற விஷயம், சரி, குறவரையும் கிளைஞரையும் ஒரு குலத்துரிய துணைவரையும் அப்படின்னு சொல்லி பாடல் ஆரம்பிக்கும். சான்றோர்கள், உறவினர்கள், ஒரு குலத்துல பிறந்த தம்பிமார்கள் எல்லாரையும் போர்ல கொண்டு ஆறாவாரம் சத்தமிடக்கூடிய, ஒளி எழுப்பக்கூடிய, ஆறாவாரம் செய்யக்கூடிய, கடலை ஆடையாக உடுத்தும் நிலம் முழுவதையும் எனக்கு ஆட்சி செய்யணுங்கிறத விட வஞ்சகம் நிறைந்த பெரும்தாதை, வஞ்சகம் நிறைந்த மனதை கொண்டவனான திருதராட்டிரன் அன்றைக்கு ஒரு நாள் சஞ்சய முனிவனிடம் சொல்லி அனுப்பியபடி காடுகள் முழுவதுமாக நான் சென்று இரவிலும் பகலிலும் பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு உயிர் வாழுதல் மிக இனிமையானதாக இருக்கும் என்பது இங்கு சொல்லப்பட்ட கருத்து. 5வது பாடல் கோதியிலான் இந்த மொழி சொல்லுதலும் மாமா என் கூறல் விடுகிறான். சோ கண்ணன் தர்மனுக்கு சொல்றான், குற்றமில்லாத இந்த தர்மன் கோதியிலான் அப்படின்னு சொல்ல, குற்றமில்லாத இந்த தர்மன் இப்படியான பல மொழிகளை சொல்லுகின்ற பொழுது மாயங்களுக்கெல்லாம் மாயனான கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் தாங்கி செல்லுகின்ற அந்த போருக்கு பின்னடைந்து பெருங்காட்டினிடத்திலே முடுகி என்றால் பெருங்காட்டினிடத்துல விரைந்து போனீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏச மாட்டாங்களா? நீங்க அன்றைக்கு திரௌபதி, வீமன், அர்ஜுனன், சகுலன், சகாதேவன் எல்லாமே போட்ட அந்த சபதம் பொய்த்து விடாதா? அவ்வாறு நீங்க போருக்கு பின்தாங்கி அங்க காட்டுக்கு போறதுங்கிறது ஒரு இழிவான செயல். அது அறமான செயல் இல்ல, அரசருக்கு அது இழிவான செயல் என்று சொல்லி அங்க சொல்லுவாங்க. 6வது பாடல் கண்ணனை தூது செல்லுமாறு தர்மன் வேண்டான். நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்கு உழைத்தாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். கண்ணா, நீ கருணையோட எங்களுக்காக தூது போகணும், அவர்களுக்கு எங்களுடைய எண்ணங்களை நீங்க சொல்லணும். என்ன எண்ணம் என்று சொன்னா, எங்களுக்கு போர் வேணாம், கண்டிப்பா எங்களுக்கு என்ன வேணும், நாடு திரும்பி கொடுத்துட்டா ஓகே, மற்றபடி எங்களுக்கு போர் வேணாம் அப்படிங்கிறதான் தர்மனுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை சொல்லிட்டா நம்மளுடைய எண்ணப்படி மலரிதழ்களிலே மகரந்தங்களை ஊதி தள்ளி, தாதுக்களை வாயால ஊதி, வண்டுகள் ரீங்காரம் செய்யும் குளிர்ச்சி பொருந்திய நாட்டின் பாதி பங்க அதிகாரங்களையும் அவன் தர மறுத்தானாகில், குளிர்ச்சி பொருந்தி அந்த அழகிய நாட்டை அவன் கொடுக்க மறுத்தானாகில், அதன் பின் ஒலிக்கக்கூடிய சங்குகளினுடைய கூட்டமும் சிறந்த வளம்புரி சங்குகளினுடைய கூட்டமும் மிகுதியாக ஒலிக்க
கொடிய யமனினுடைய தூதுவர்கள் மனம் மகளுமாறு போர் செய்யறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. முந்து ஊர் வெம்படி கொடியோன் அப்படிங்கிற 7வது பாடல்ல சிந்தூரத்தினுடைய திலகத்தை தன்னுடைய நெற்றியில் அழிந்தவரும், குவளையாப்பூடம் என்று சொல்லக்கூடிய யானையினுடைய கொம்பை ஒடித்து வெற்றி கண்டவருமான செந்நிற சிவந்த கண்களை உடையனுமான திருமாலே, விரைவாக ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு கொடியுடைய துரியோதனுடைய பழமையான அத்திராபுரிக்கு நீ சென்று உழவர்களுடைய இல்லங்களது முற்றங்களில் சங்குகள் தவழுகின்ற நீர்வளம் மிக்க குறுநாட்டுல பாதி பங்க கெடுப்பார், பாதி பங்க கேள். அதை குடிக்கல என்று சொன்னால் 5 ஊர்களை கேள். அவர்கள் அவற்றையும் தர மறுத்தால் 5 வீடுகளை கேள். அதனையும் தர மறுத்தால் அடு போர் கேள் என்று கேள்விப்பார். அடு என்று போல என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அடு என்பது ஞாபகம் இருக்குதா? அடு என்ற ஒன்று சொல்லிக் கொடுத்தனே, கொல்லுவதற்குரிய கொல்லுவதற்குரிய போரை கேள் என்று சொல்லுவார். அடுத்து 8வது பாடல் தான் மூத்தோன் இவை மற்ற உரைக்க, மூத்தவனான பாண்டவர்கள்ல மூத்தவனான தர்மன் இவற்றை எல்லாம் கண்ணனிடம் சொல்ல, அவனுக்கு தம்பியாகிய வீமனுக்கு கோபம். பிள்ளைகள் இந்த பாடம் கொஞ்சம் கோபம். இப்போ தன்னுடைய அண்ணனை ஏசவும் இயலாது. யாருக்கு? வீமனுக்கு வாயுபுத்தனுடைய மகன் யாரு? இந்த வீமன் பலசாலி, உடல்லையும் சரி மனதிலையும் ரொம்ப பலமான ஒருத்தன் தான் இந்த வீமன். யார் வந்தாலும் தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவன். இவனுடைய கதாயுதத்துக்கு பதில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்த ஒருவன் அண்ணன் சொல்ல சொல்ல இவனுக்கு சரியான கோபம். ஏற்கனவே எங்களை ஒரு காட்டு கூட்டி கொண்டு போய் 14 வருடங்கள் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டார். அஞ்ஞார வாசம் போயிட்டார். எங்களை எல்லாத்தையும் சத்தம் போடாம இருங்க, அண்டைக்கே ஓகேன்னு சொல்லி இருந்தால் அவ்வளத்தையும் அடிச்சு துரைச்சிருப்பானுங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் அன்றைக்கே எனக்கு உடைச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாம எல்லாம் அமைதியாக இருங்க என்று சொல்ல எல்லாரும் அமைதியாக இருந்து இன்றைக்கு நாங்க மருகவும் கேட்கிறப்ப அவன் பிச்சை கேட்கிற மாதிரி போய் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? அதுங்கிறது தான் வீமனுடைய எண்ணம். நான் கேட்க மாட்டேன், எனக்கு அடிச்சு துவைக்க போறேன் என்று சொல்லி கோவப்படுறா. அப்படி மூத்தோன் ஆனவன் இப்படி சொல்றத கேட்டு கொண்டிருந்த வீமனால பொறுத்து கொள்ள முடியல. மனசுல கோபம் என்ன செய்யறாரு என்றால், அதுவும் குற்றமற்ற சொற்கள் தான் சொல்றாரு, ஏசுறாரு. பட் எந்த ஒரு தவறான ஒரு சொல்லும் சொல்லல, குற்றமற்ற என்று சொல்லியிருப்பாங்க பாருங்க. மூத்தோன் மற்றவை உரைப்பையிலையோர் மெஞ்சினம் தன் மூலமுல நாத்தோம் உதறிப்பெற கதுமென விட்டுறது. அப்ப குற்றமில்லாத சொற்களை அவன் சொல்லிக்கொண்டு எழுந்து கோபமா எழுந்து நாவலாம் குளறுது. குற்றமற்ற சொற்களை குளர்றான். விரைவாக எழுந்து கண்ணனை இறைஞ்சி வழங்கிட்டு, இந்த உலகத்தை கொப்புளில் இருந்து படைத்தவனே, செந்தாவரை மலர்ல வீற்றிருக்கின்ற திருமகள் கௌதமணி அழிந்திருக்கிறார். அந்த கௌதமணியில் அமர்ந்திருப்பால். அந்த கௌதமணியை தன்னுடைய மார்புடைய சுமந்திருக்கக்கூடியனே, அடியவர்களுள்ள குறையெல்லாம் தீர்த்தவனே, குற்றம் இல்லாதவன், இப்படி மானம் இல்லாதவன், ஊனம் இல்லாதவன், மானம் இல்லாம பேசுறதுக்கு நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். 8வது பாடல். 9வது பாடல்ல வீமன் தர்மனுக்கு உரைத்தல். 9வது பாடலை நான் போட்டுக்கொள்ளுங்க. வீமன் தர்மனுக்கு உரைத்தல் என்று சொல்லி புத்தகத்துல போட்டுக்கொள்ளுங்க. விரிகுழல் பைந்தொடி நாணி வேந்து அவையில் முறையிடு நாள் வெகுளேல் என்று மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீராத வசையை கண்டாய், எரி தளல் கானக மகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையான் என்றார். அறவு உயர்ந்தோன் கொடுமையினும் முரசு உயர்ந்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே அப்படின்னு சொல்லி பாடல் வந்திருக்கு. விரிகுழல் பைந்தொடி அப்படின்னு சொன்னா விரிந்த கூந்தல். நான் சொல்லியிருக்கிறேன், திரௌபதி என்ன சொன்னா அப்படின்னா, தன்னுடைய கூந்தலை விரிச்சிட்டா. என்னைக்கு விரிஞ்ச கூந்தல் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த துரியோதனோட சபையில அவன் கூந்தல் அவுக்கப்பட்டுச்சு, அவட துகிலெல்லாம் முறியப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம்ல அவ என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்ய மாட்டேன், கண்டிப்பா என்னுடைய கூந்தலை நான் முடிய போறது இல்லை. காரணம், என்றைக்கு இந்த துரியோதனன் வெட்டுண்டு சாகிறானோ, அவனுடைய இரத்த துளிகள் என்னுடைய கூந்தலிலே படுகிறதோ, அன்றைக்குதான் நான் என்ன செய்வேன், என்னுடைய கூந்தலை நான் முடிந்து கொள்ளுவேன் என்பதாக அவ ஒரு சபதம் எடுத்திருப்பாள். அந்த சபதத்துக்கு இணங்கதான் இங்க அவ சொல்றா, நீ ஏற்கனவே நாங்க சபதம் எடுத்தோம், அந்த சபதத்தை நீ முடிச்சியாண்டெல்லாம் பிறகு கேட்பார். சரியா? அப்படி அந்த சபதத்தை தோக்கடிக்க இல்ல, அதெல்லாம் கண்டு யோசிக்காம இவர் இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்காரு. இந்த பாட்டுல சொல்றார், விதிகுழல் பசுமையான தொடி. பசுமையான தொடி என்ற பிள்ளைகள் அழகிய வளையல்கள், புது வளையல், புது அழகிய வளையல்கள் அணிஞ்சிருக்க. அன்றைக்கு இந்த திரௌபதி என்ன செஞ்சா அப்படின்னா,
வெக்கப்பட்டு இருந்தா, வெக்கப்பட்டு போனா. ஏன்? திரௌபதியினுடைய தொகில் உரியப்பட்ட போது, ஒரு பெண்ணின் ஆடை உரியப்படுகின்ற பொழுது அப்பெண் என்ன செஞ்சா? வெக்கப்பட்டு நின்றா. நாணமுற்று அரசவையில் அழுது புலம்பி நீதி கேட்ட போது, நின் தம்பியர் ஆகிய எங்களை கோபிக்க வேண்டாம் என்று கூறி நமது குலத்துக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவுக்கும் நீங்காத பழியை ஏற்படுத்தி விட்டாய். எரியும் தீயை போன்ற வெம்மையுடைய காட்டுல நான் சொல்றா, விரிந்த குழலையும் பசுமையான வளையல்களையும் அணிந்திருக்கக்கூடிய திரௌபதி அன்றைக்கு அரசனுடைய அவைகளத்திலே வேந்தவையிலே வெக்கப்பட்டு முறையீடு நாள். அவ முறையீடு செஞ்சா, எல்லாரும் என்னைய காப்பாத்துங்க, என்னைய பார்க்கலையான்னு சொல்லி அவ அழுவா. அன்றைக்கு நீதி கேட்ட போது வெகுளேல் என்று சொல்லி, வெகுளல் வெகுளி என்றால் கோபம், வெகுளேல் என்றால் கோபப்படாதீங்க என்று சொல்லி யாரு சொல்றா இந்த வார்த்தைய? தருமன் சொல்றான். எல்லாரும் யாருகிட்ட? பஞ்ச பாண்டவர்கிட்ட சொல்றான். யாரும் கோவப்படக்கூடாது, யாரும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னதுனால மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவு, மரபினுக்கும் அப்படின்னா நமது குலம் ஏற்கனவே இப்ப இவங்க பஞ்ச பாண்டவர்கள் இங்க இருக்கிறாங்க, சூரிய குலத்துல பிறந்த அவ்வளவு பேத்துக்கும் பழி, இதுக்கு பின்னாடி பிறக்க போற அவ்வளவு பிள்ளைகளுக்கும் பழி, நமக்கும் பழி உண்டாயிருச்சு. குலக்கும் நமக்கும் உலகு உள்ள உலகம் என்னைக்கு வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இந்த பழி நீங்கவே நீங்காது. நீங்காவிட்டாய் தீராத வசை கண்டாய். எரிதலில் காணகம் அகன்றும். எரிதலல் என்று சொன்ன பிள்ளைகள் ரொம்ப வெம்மையான, சரியா ஹீட், ஏன்னா வெம்மைனா ஹீட், என்ன சூடு, ரொம்ப சூடான ஒரு காடு, வெப்பமான ஒரு காடு. அந்த வெம்மையான காட்டுல நாங்க இவ்வளவு நாள் வாழ்ந்து 12 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் வம்பகை முடிக்க இளையா நின்றாய். நாங்க 12 ஆண்டுகள் காட்டுல போயிட்டு இருந்துட்டோம். மருக ஒரு வருஷம் அவனோட சூதாடி அவன் என்ன சொல்லிட்டான்? இன்னும் ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் இருந்துட்டு வாங்க என்று சொல்ல, அந்த பேச்சையும் கேட்டு ஒரு வருஷம் எங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் இன்னும் ஒரு வருஷம் அங்க எங்க இருந்தோம்? அந்த அஞ்ஞாத வாசத்துல இருந்து மருகவும் இப்பத்தான் மீண்டு வந்திருக்கோம். இப்பவும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? அவனை போர்ல கொல்றதுக்கு நீ முன் வர மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி இவருக்கு சரியான கோபம். ஒரு முறைதான் ஓகே, பட் மறுமுறையாவது நீ கோபப்பட்டு வருவியாண்டார், அப்பவும் நீ வர்றாய் இல்ல என்பதாக அவ அங்க சொல்றான். பெரிதலில் கானக மகன்றும். ஒரு 12 வருடம் 13 வருடங்கள் போயிட்டு காட்டுக்கு போயிட்டு வந்தும் இன்னும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய். அந்த துரியோதனுடைய கொடிய பகைவரான துரியோதன் முதலியோரை கொல்லுவதற்கு பின்வாங்குற. அவன் பகையை முடிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் பின்வாங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்றேன். அரவு உயர்ந்தோன் கொடுமையிலும். அரவு உயர்த்தோன்னா ஞாபகம் இருக்காப்புல என்னண்டு? அரவு உயர்த்தோன் பாம்பு கொடியை உயர்த்தியவர். வெரி குட். பாம்பு கொடியை உயர்த்தியவர். அப்ப முரசு உயர்த்தோன் என்று சொன்னால் முரசு கொடியை உயர்த்தியவன். யார் முரசு கொடியை உயர்த்தவரன்? தர்மன் முரசு கொடியை உயர்த்தி, தர்மனுடைய பஞ்சப்ப முரசு கொடி. அப்ப பாம்பு கொடியை உயர்த்தியவனான யார? துரியோதனனை பார்க்க யார பார்க்க பயமா இருக்கு? தர்மனை பார்க்க பயமா இருக்கு. ஏன் அவன் கூட காட்டுக்கு போக சொல்ல மாட்டான். நீ என்ன செய்வ? நாங்க வேணா இன்னொரு வருடம் காட்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டாலும் கேட்ப. அப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி தர்மன் மேல ஓகே. அப்ப அப்படி ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நபராக அவ சொல்ற. பருக பாப்போம். ஏன்னா அரவு உயர்த்தோன் பாம்பு கொடிய உயர்த்தியவனை விட உன்னைய பாக்குறப்பதான்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்கிறார். துச்சாதனன் யாரு? அந்த துரியோதனன் அவைக்களத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய ஒரு வேலையால் ஒரு நபர். அந்த துச்சாதனன் என்ன செய்யறாரு அப்படின்னா, திரௌபதியினுடைய சேலையை இழுத்தெடுக்கிறார். பிடித்து இழுத்ததால் குலைந்த விரிந்த கூந்தலையுடைய பசிய கொடி. சோ இங்க பசிய கொடின்னு போட்டிருக்காங்க. அது சொல்லப்படுற தொடி, பைன் தொடி அப்படின்னு சொல்லி இருக்கிறது புத்தகத்துல. இந்த இடத்துலயும் பைன் தொடின்னு தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த முதல் பேட்ச்ல முதல் 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு புத்தகம் வெளிவந்த வகையில இந்த புத்தகம், இப்ப இந்த பிடிஎஃப் கிடைக்கல பிள்ளை, இந்த பிடிஎஃப் தான் இருக்குது. இப்ப இங்க உங்களுக்கான என்ன பொருள் கொடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? கொடி போன்ற திரௌபதி நான் கொடுத்திருக்காங்க பிள்ளைகள் புக்ல. நீ வச்சிருக்க புத்தகத்துல பாருங்க.
பசிய கொடின்னு இல்ல, பசிய கொடின்னு இல்ல பிள்ளைகள். இந்த பொருள் பில பைந்தொடி அப்படிங்கிறது பசுமையான வளையல்கள் என்றுதான் அர்த்தம். சரியா? சோ இந்த இடத்துல கொஞ்சம் பிள்ளையா கொடுத்திருக்கிறாங்க பிள்ளைகள், அதை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. பசுமையான வளையல்கள் என்ற அர்த்தம். என்னுடைய டியூட்ல நான் சரியா கொடுத்திருக்கிறேன் பொருளை. டியூட்ல பாருங்க, டியூட்ல கொடுத்திருக்கிறேன் பொருளை. சோ பசுமையான அழகிய புதிய வளையல், புதிய வளையல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமையான குளியல் பசி என்றால் பச்சை தான். பட் பச்சை நிறத்திலான புதிய வளையல்கள் அணிஞ்சவளான திரௌபதி அரசவையில நாணம் கொண்டு வெக்கப்பட்டு அழுது புலம்பிய போது, உன்னுடைய தம்பியரான எங்களை தனித்தனி கோபிக்க வேண்டாம் என்று சொல்லி நமக்கும் நம் குலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உலகம் உள்ள வரைக்கும் தீராத பழிய தந்துட்ட. பரவாயில்ல, எரியும் தீயையுடைய காட்டில வாழ்ந்து 12 ஆண்டுகள் கழித்த பின்னும், மறைந்து வாழும் ஓராண்டு அஞ்ஞாத மாசம் வாழ்ந்த தீர்ந்த பின்னும், கொடிய பகைவனான துரியோதன் முதலியவரை கொல்லுவதற்கு பின்வாங்குகின்றாய். முரசு கொடியை உயர்த்தியவனே, பாம்பு கொடியை உயர்த்திய துரியோதன் இரக்கம் இல்லாததை விட, அஞ்சுவதை விட உன்னுடைய அருளுக்கு அஞ்சினேன், உன்னுடைய அன்புக்கு அஞ்சிட்டோம். என்ன செய்வ? என்னுடைய தம்பிதான் துரியோதனனும், அவன் சொல்றதை நாங்க மறுக கேட்கணும் என்று சொல்லி ஒருவேளை செத்துப்போங்கன்னு சொல்ல, இவன் ஒருவேளை என்ன செஞ்சிருவான்பா தர்மன், அவ்வளவு பேத்தையும் கொன்றொழிச்சாலும் ஒழிப்பான் அப்படின்னு சொல்லி வீமன் ரொம்பவுமே பயப்படுறாரு. இந்த பாட்டு கிளியரா பிள்ளைகள்? மறுக சொல்லணுமா? கிளியரா? மறுக சொல்லணுமா யாருக்கும்? ஓகே, யாராவது மறுக பேசினா ஆன்சர் ஹேண்ட் பண்ணுங்க பிள்ளை. வேற யாருக்கும் சொல்லணுமா மறுக? கிளியரா பாடல்? ஓகே ஓகே ஓகே, வெரி குட். அடுத்த பாடலுக்குள்ள போயிடுவோம். முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன், வேகமா பார்த்துக்கொள்ளுங்க. 10 நிமிடம் ஆயிடுச்சு. 10ல 20 நிமிடம் ஒரு பாட்டுக்கு போயிடுச்சு. அடுத்து 10வது பாடல். என்ன 10வது பாக்குறது? 10வது பாடல்ல வீமன் மேலும் உரைத்தல் என்ன போட்டுக்கொள்ளுங்க. வீமன் மேலும் உரைத்தல் அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. பாடல்ல வீமன் மேலும் உரைத்தல். ஒவ்வொரு பாட்டுல கொடுத்திருக்க. வீமன் மேலும் உரைத்தல். காணால உனை விடுத்த கண்ணிலா அருளிதன். கண்ணில்லாதவன் யாரு பிள்ளை? கண்ணில்லாத தந்தை யாருன்னு ஞாபகம் இருக்குதா? திருதராட்டிரன். தோல் நோய் கொண்டவர் தான் பாண்டு. திருதராட்டிரன் கௌரவர்களினுடைய அப்பா. அப்போ காணால, கான்னா காடு அர்த்தம். காட்டை ஆள்றதுக்கு உன்னை அனுப்பிய விடுத்த கண்ணில்லா அருளிதன் காதல் மைந்தன் யாரு? அந்த கண்ணில்லாதவனான திருதராட்டினுடைய மகன், அன்பான மகன் யார சொல்றாங்கன்னு சொன்னால் துரியோதன சொல்றார். தானாலும் தரணியெல்லாம் ஒரு குடை கீழ் நீ ஆளத் தருவேன் நின்றே. அப்படி ஆள்றவனான அந்த துரியோதனன் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நாட்டை முழுவதையும் உனக்கு நான் கொடுத்துருவேன், வாங்கி கொடுத்துருவேன், அடிச்சு கொண்டு சரி கொடுத்துருவேன். மேல் நாள் நம் உரிமை அறக்கவர்ந்த அன்றைக்கு, அந்த மேல் நாள் அப்படிங்கிறது பிள்ளைகள் எதை குறிக்குது என்றால், அன்னைக்கு ஒரு நாள் அந்த சூதாடுன்னு அந்த நாளதான் குறிக்கிறாங்க மேல் நாள் என்று சொல்ற. அப்போ அந்த மேல் நாள் நம் உரிமை அறக்கவர்ந்த பெருந்துணைவன். துணைவன் என்றால் யார் என்று பிள்ளைகள்? துணைவன் என்று சொல்றது என்ன ஞாபகம் இருக்குதா? துணைவன் ஞாபகம் இருக்குதா? தம்பி. ஏன்னா தம்பி என்று சொல்றது கம்பராமாயணத்திலையும் சரி, இதுலயும் இந்த துணைவன்கிறது தம்பிய சொல்லப்படுறது. அப்போ அன்றைக்கு அந்த முன்னைக்கு ஒரு நாள், அந்த மேல் நாள்ங்கிறது அன்றைக்கு ஒரு நாள் என்று சொல்லவில்லை. அப்படி அன்றைக்கு ஒரு நாள் எங்கட ஆட்சி காலத்தை எல்லாத்தையும் எங்களுக்கு அறக்கவர்ந்த பிடுங்கி கொண்ட அந்த பெரிய தம்பியான துரியோதனன், உன்னை வெறுக்காத வண்ணம் வானாள வானவர் கோண்டன் பதம் மற்று அவர் தனக்கே வழங்குவேன். அப்போ என்ன சொல்றா அப்படின்னா, காட்டுல எங்களை வாழும்படியாக உன்னை அனுப்பி வைத்த பிறவியிலேயே குருடான அருள் இல்லாத நெஞ்சுடைய திருத்தராட்டினுடைய அன்பு மகன்தான் துரியோதனன். தற்போது அந்த துரியோதனன் ஆண்டு வரக்கூடிய நாடு முழுவதையும் தானாலும் தரணின உலகம், அவன் ஆண்டு வரக்கூடிய உலகம் எல்லாம் ஒரே அரசின் கீழே நீ ஆளும்படியாக. ஏனென்றால் இப்போ அத்தினாபுரிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் திருதராட்டிரனுக்கு ஒரு பகுதியாகவும்,
திருதராட்டனுக்கும் பாண்டு என்று சொல்லக்கூடியவங்க கூட. திருதராட்டனுடைய மகன் கௌரவர்களான துரியோதனனுக்கும் பாண்டினுடைய மகன்களான பஞ்சபாண்டவர்களுக்கும் சொந்தமானது. ஆனால் இன்றைக்கு அவன் நம்மளுடைய நாட்டை கொடுக்கல அல்லது இப்படி செஞ்சு கொண்டிருந்தான்டா துரியோதனனை கொண்டு துரியோதனனை கொண்டுட்டு முழு நாட்டையும் மத்திராபுரியும் நீ ஆள்றும்படியாக நான் செஞ்சு தர போறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு குடையின் கீழ் நீ ஆள தருவேன். முன்னாளிலே நமக்குரியதான மேல்நாள் நம் உரிமைக்கான ஆட்சி காலம் ஆட்சி செல்வங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்ட பெரிய தம்பியாம் துரியோதனன் உன்னை வெறுக்காத வண்ணம். ஏன் வெறுக்காத வண்ணம் என்றா, உண்டு நீ போய் போர் செய்ய தேவையில்லை, நீ போர் செஞ்சாதானே உன்னை வெறுப்பான், அப்ப நீ கவலைப்படாத, நான் போறேன், நான் போய் போர் செஞ்ச என்னைய தானே அவன் வெறுக்க போறான். அதனால உன்னைய நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, என்னுடைய தம்பின்னு தான் நினைக்கிற, தம்பி என்னை வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீ கவலைப்படுற. சரி, ஓகே, கவலைப்படாத, உனக்கு பதில நான் போறேன், நான் போய் என்ன செய்யறேன், அவனை கொள்றேன். ரெண்டு விஷயம் இருக்கு. உண்டு அவன் உன்னை வெறுப்பதற்கு முன்னாடியே ரெண்டு பொருள். ஒண்ணு, நீ போருக்கு போனாதான் உன்னை வெறுப்பான், அந்த விஷயத்திலையும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னை வெறுப்பதற்கு முன்பமே அவனை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றான். உன்னை வெறுப்பதற்கு முன்பமே உன்னை கொன்று விடுவேன், அவனை துரியோதனனை கொன்று விடுவேன்கிற ரெண்டு பொருள் தான் இங்க இருக்கிறது. அப்ப துரியோதனன் உன்னை வெறுக்காத வண்ணம் அவன் வானுலக சுருகத்தை அடையுமாறு, வானுலக சுருகத்தை அடையுமாறு வானவர் கோன். இந்த வானவர் கோன்ங்கிறது யார குறிக்குது அப்படின்னா இந்திரனை குறிக்குது. வானத்துல இருக்கக்கூடிய அரசன் யாரு அப்படின்னா, அந்த வானத்துக்கு அரசன் யாரு? இந்திரன். இந்திரனுடைய அந்த இடத்தை தேவன், தேவனுடைய பதம் என்பது, இந்த பதம் என்ற சொல் பிள்ளைகள் அமராவதி நகரத்தை கொடுக்கு. அமராவதி நகரத்தை சொல்லுது. வீர சொர்க்கம் பதம் என்பது அமராவதி நகரம் என்பது சொர்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸ்வர்க்கம் இதை கொள்ளுங்க. பதம் என்பது அமராவதியினுடைய நகரை அடையும் சொர்க்கம் என்று சொல்றது. சொர்க்கம் நகரை அடையக்கூடிய சொர்க்கத்தை சொல்றது. அப்போ அவன் நான் என்ன செய்ய போறேன், கொல்ல போறேன்னு நேரடியா சொல்லாம இந்திரனுக்குரிய நகரத்தை அவனுக்கு நான் கொடுக்க போறேன், அமராவதி நகரத்தை கொடுக்க போறேன்னா எங்க அனுப்ப போறேன், அவனை கொன்று சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். அதுக்கு பாப்போம். காட்டினை ஆண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மள காட்டுக்கு அனுப்புன, பிறவியிலேயே குருடாக இருக்கக்கூடிய கண்ணில்லாத நெஞ்சமுடையவனான, தீய அருளற்ற நெஞ்சமுடைய எப்பயுமே அன்பில்லாத நெஞ்சமுடையவனான திருதராட்டினுடைய அன்பு மகன் தான் யாரு? துரியோதனன். தற்பொழுது ஆண்டு வருகின்ற நாடு முழுவதையும், துரியோதனன் ஆண்டு வருகின்ற நாடு முழுவதையும் நான் உனக்கு ஒரே ஆட்சியாக நீ ஆள்வதற்காக நான் உனக்கு தரப்போறேன், இப்பொழுதே தரப்போறேன். அத்துடன் ஆரம்ப நாளிலே நமக்குரித்தான ஆட்சி அதிகாரங்களையும் செல்வத்தையும் கவர்ந்து கொண்ட பெரிய தம்பியான துரியோதனன் உன்னை வெறுப்பதற்கு முன்பமாகவே அல்லது வெறுக்காமல் இருக்கவே நான் அவனை என்ன செய்ய போறேன், இந்திரனுடைய அமராவதி நகருக்கு அவனை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். காட்டில் வாழுமாறு உன்னை அனுப்பி பிறவி குருடான அருள் இல்லாத நெஞ்சுடைய திருதராட்டிரனின் அன்பு மகன் துரியோதனன் தற்போது ஆண்டு வரும் நாடு முழுவதையும் ஒரு வெண்குடையின் கீழ் நீ அரசாளுமாறு இப்பொழுதே உனக்கு தருவேன். இந்த வெண்குடை அப்படிங்கிறது ஒரே ஆட்சியின் கீழே. அம்மட்டோ அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம அப்படிங்கிறதுதான் அம்மட்டோ. முன்னாளிலே நமக்குரிய ஆட்சி செல்வம் முழுவதையும் கவர்ந்து கொண்ட பெரிய தம்பியாம் துரியோதனன் தன் ஆட்சியை நீ கொண்டமைக்காக உன்னை வெறுக்காத வண்ணம் வானையாள வீர சொர்க்கத்தை அடையுமாறு தேவர்களின் மன்னனான இந்திரனின் அமராவதி நகரத்தை அத்துரியோதனனுக்கு அளிப்பேன், அவனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டான். ஓகே, கிளியரா? இது அடுத்த பாட்டுக்கு போயிருவோமா? ஸ்கூல்ல பிரைவேட் யாரும் செய்யறா? இதுல பிரைவேட் யாரும் செய்றீங்களா? பிரைவேட் செய்யறவங்க யார் இருக்குதா? இல்ல, ஸ்கூல்ல அப்ளிகேஷன் போட்டீங்களா பிள்ளைகள்? எனக்குன்னா தெரியல சார். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ளிகேஷன் போட சொல்லிட்டாச்சு, அப்ளிகேஷனை போட்டுருங்க எக்ஸாமுக்கானதை. ஐடென்டிட்டி இருக்கா எல்லாருக்கும்? வந்துருச்சா பிள்ளைகள்? எல்லாருக்கும் ஐடென்டிட்டி இருக்குதா? ஓகே, எல்லாருக்கும் இருக்கு. அனுப்பிட்டாங்க சார், இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. 2-3 பேரு, கொஞ்சம் பேரு கிடைக்கல இன்னும் ஸ்கூல்ல. கொடுப்பாங்களா இருக்கும்? லாஸ்ட் டைம் எங்க கிளாஸ்ல ஒரு 15 பேரு கிட்ட இன்னும் வர இருக்குது ஐடென்டி கார்டு. சரி சரி சார், ஒரு டவுட். சொல்லுங்கப்பா.
இது இப்ப ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் போட மாட்டாங்கன்னா நாங்க வெளியில போய் வெளியில அட்மிஷன் போட இல்லுமா? போடலாம் சச்சின். ஏன்னா அந்த வேற ஏதாவது குறைவுன்னு சொல்லி ஸ்கூல்ல அட்மிஷன் போட விட்டானா வெளியில போய் போடலாம் தானே சார்? அப்படி போடாம இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் சும்மா சொல்லுவாங்க. அப்படி போடாம இருக்கே அதான் இல்லாது கடைசியில இல்ல பிரின்சிபால். சார், என்னன்னா உண்மையா சொல்லனா சார், எங்க ஸ்கூல் மாதிரி ஒரு வேஸ்டான போன ஸ்கூலே இல்ல. நான் அதால உண்மையா சொல்லணும்னா ஸ்கூல் போடல பெருசா. ஒண்ணு போனா படிக்க விட மாட்டாங்க, இல்ல சும்மா சண்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கு போய் நான் வேஸ்ட் பண்றதை விட நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிட்டு இருப்பேன் சார். அது சரி. இல்ல அது போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட இயலாம இருக்கே இல்லாதப்ப அது மனித உரிமைகள், சிறுவர் உரிமை மீறல். உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கூல்ல நீங்க போட்டுதான் ஆகணும். அது வரவெல்லாம் பார்த்து பிரச்சனை இல்ல. அப்படி அங்க போடலைன்னு சொன்னா நீங்க இப்பயே போட்டாகணும். அது அப்ப டைம் இருக்காது. அது அவங்க இப்ப போடலைன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இந்த க்ளோசிங் டவுட் முடியும் முன்னுக்கு நீங்க போட்டுருங்க. ஓகே application. சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. இப்படி போடாம விட இதுதான் மாட்டேன். டவுட். சரி சரி. ஓகே சார். ஓகே. அடுத்து 11வது பாடல். வீமன் கண்ணனுடன் உரைக்கிறான். இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். நாங்க பார்த்தோம் இல்லையா பிள்ளை, அணி இலக்கணத்துல லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொன்னா புகழுவது போல இகழுதல் என்று சொல்லுவோம். வஞ்ச புகழ்ச்சி அணி. மாமா மன்னா இதெல்லாம் நாங்க படிச்சிருப்போம் இல்ல, அந்த மாதிரிதான் இதுவுமே. அது இகழுவது போல புகழுதல், இது புகழுவது போல இகழுதல். வீமன் சில விஷயங்களை சொல்றான், இதெல்லாம் இவன் முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க ஒரு சிவனினுடைய ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. போர் முடித்தான் முடித்தனாம் அப்படின்னு இருக்கு. போர் முடித்தானமம் அப்படின்னு இருக்குது. இது பிள்ளையில் போர் முடித்தான்டே போட்டுக்கொள்ளணும். போர் முடித்தான், இந்த இடத்துல சந்தி பிரிக்காம இருக்கு. ஓகே. போர் முடித்தான் அமர் பொருது புலம்புரு சொல் பாஞ்சாலி பூனன் கூந்தல் முடித்தான், கார் முடித்தான் இளையோர் முன் களறிய வஞ்சினம் முடித்தான், கடவுள் கங்கை நீர் முடித்தான், இரவொளித்த இரவொளித்த அது இரத்தல் சொல், இரவொளித்த நீ அறிய வசையின்றி நிலை நின்று ஓங்கும் போர் முடித்தான் இப்படியே யார் முடித்தார் இவனுடன் பிறந்தேனான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ ஒவ்வொன்னா முடிச்சதாக இவர் சொல்றார். ஆனா ஒன்றுமே முடிக்கல. யாரு இப்ப தருமன் வந்து இது எதையுமே முடிக்கல. ஆனா கிண்டல் செய்யறாரு. இதெல்லாம் அவர் முடிச்சிட்டாரு, இவர் பெரிய ஆள் தானே. இப்ப நாங்க சொல்லுவோம் இல்ல, இவர் பெரியவர் தானே, இவர் எல்லாம் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. அந்த மாதிரி உங்களை ஏசுவாங்களே, இவர் ஏழவர் முடிச்சிட்டார், இவருக்கு வயசு நல்லா வந்துருச்சு தானே, இவங்களை ஏசிருப்பாங்களே. அந்த மாதிரி ஒன்றும் முடிச்சிருக்க மாட்டீங்க, பட் வஞ்ச புகழ்ச்சியன்னு சொல்லுவாங்க. அதை அங்கதான் இங்க அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. கடவுள் கங்கை நீர் முடித்தான். சரியா? கடவுள் தன்மையுடைய கங்கை ஆற்று நீரினை தனது சடாமுடியில் கொண்ட சிவன், அந்த கடவுள் தன்மையுடைய கங்கையார தன்னுடைய சடாமுடியில் வைத்திருக்கும் சிவன் இரத்தல் தொழிலை ஒழித்த நீ அறிய போரை முடித்தான். இந்த சிவன் என்ன செய்வார் அப்படின்னா, பல இடங்கள்ல இரத்தல் தொழிலை பிட்டுக்காக மண் சுமந்து இறந்திருக்கு, பிச்சை கேட்டு இருக்கிறாரு. இப்படி பல இடங்கள்ல என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா இரத்தல் தொழிலை மேற்கொண்டிருப்பார். பெருசா நான் சொல்ல வரல. அந்த கதைகள் எல்லாம் நீங்க போட்டிருப்பேன், அந்த கதைகளுக்கான விவரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார். இரத்தல் தான் இருக்குது. இந்த இரத்தல் தொழில், சிவனுடைய இரத்தல் தொழில் எல்லாம் இங்க நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பல இடங்கள்ல அவர் அந்த பிச்சை கேட்டு போறதுக்கான போயிட்டு சிவபெருமான் யாசக தொழில் செய்வதாகவும் திருமால் அதை முடித்ததாகவும் கூறும் ஒரு தனிப்பட்ட கதை இந்து மத நூல்களில் இல்லை. ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் சிவபெருமான் மற்றும் திருமால் இருவரும் பல்வேறு கதைகளில் யாசகர்களாக தோன்றியுள்ளனர். சிவபெருமான் யாசகராக, திருமால் மற்றும் பிரம்மாவுக்கு பாடம் கற்பிக்கின்ற சந்தர்ப்பத்துல சிவபெருமான், திருமால் மற்றும் பிரம்மா யார் சிறந்தவர் என்று வாதிட்ட போது யாசகராக மாறி, யாரு சிவபெருமான் மாறி அவர்களிடம் பிச்சை கேட்டார். இருவரும் தங்களிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்தனர். ஆனால் சிவபெருமான் திருப்தி அடையவில்லை. பின்னர் அகங்காரத்தை விட்டுவிட்டு தங்களை சிவனுக்கு அர்ப்பணித்த பின்னரே அவர் திருப்தி அடைந்தார். மார்க்கண்டேயருக்கு உதவுதல், என்னென்ன டைம்ல எவ்வளவு பிச்சை எடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. மார்க்கண்டேயர் என்ற முனிவர் தனது இறப்பை எதிர்த்து கொண்டிருந்த போது சிவபெருமான் யாசகராக வந்து அவருக்கு உதவி செய்தார். திருமால் யாசகராக. அடுத்து பாருங்க, குசேலாவின் சோதனை, பிரகலாதனுக்கு உதவுதல், இது போன்ற பல கதைகள்ல வந்து சிவபெருமான் வந்து பல இடங்கள்ல பிச்சை எடுத்திருக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு சொல்றாரு. யாரு இங்கே சொல்லப்படுறது வந்து போர் முடித்தான் புலம்புரு பொறுத்து பாஞ்சாலி காரதன் முடித்தான். ஏன்னா அப்போ இந்த சிவபெருமான் தன்மையுடையவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, சிவபெருமான் நினைஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் பல இடங்கள்ல அவர் பிச்சை எடுத்திருக்கிறார். கடவுள் கங்கை
என்று சொல்ற அந்த இடத்துல கங்கை நீரை தன்னுடைய சடாமுடியில் அணிந்திருப்பவர் யாரு? சிவபெருமான். கங்கை நதி இருக்குல்ல, அதை தன்னுடைய சடாமுடியில் வைத்திருக்கவன் கடவுள் கங்கை நீர் முடித்தான் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய கூந்தலிலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் இரத்தை தொழிலை ஒழித்த ஒழித்தது போல நீ அறிய போரை முடித்தான். யாரு? கண்ணன்ட்ட சொல்றார், கண்ணா நீ பாத்துக்கோ, எப்படி சிவபெருமானுடைய இரத்தல் தொழிலை முடிச்சாங்களோ அதே போல நீ பார்க்கிறபடியாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் அந்த போரை முடிச்சிருக்கிறார் என்று சொல்லி சொல்றான். ஆனா முடிக்கல. போரை செய்து அழுது புலம்பும் சொற்களை கொண்ட திரௌபதியின் பூச்சூடிய குளிர்ந்த கூந்தலாகிய மேகத்தை முடிக்க சொன்னான். சோ அதுல உருவகணி புலம்புரு பொருது என்றது போர சொல்லக்கூடிய ஒரு அறி. போர் முடித்தான். அமர் பொருது, அமர் என்பதும் போர், பொருது என்றதும் போர் தான். அப்போ அப்படியாக போரை செய்வதற்காக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அந்த பாஞ்சாலியினுடைய பூன் நல் கூந்தல் முடித்தான். பூன் தன்னெண்டா குளிர்ச்சி பொருந்திய கூந்தல், பூச்சூடிய குளிர்ச்சியான கூந்தலை முடிக்க செஞ்சிட்டான். சோ எப்ப அந்த பாஞ்சாலி தன்னுடைய கூந்தலை முடிச்சு கொள்றேன்னு சொன்னா, முடிந்து கொள்றேன்னு எப்ப சொன்னா? எப்போ துரியோதனன் ரத்த துளிகள் எப்போ என்னுடைய கூந்தல்ல படுமோ அப்பதான் முடிப்பேன். ஆனா அதெல்லாம் இன்னும் படல. பட் அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் முடிச்சிட்டாரு தானே, திரௌபதியும் தன்னுடைய கூந்தல முடிஞ்சு கொண்டா அப்படின்னு சொல்றான். முடித்தான். அப்படி அந்த மேகம் ஏன்னா கார் என்று சொல்றது மேகம். கார் முடித்தான். இளையோர் முன் களறிய. இளையோர் என்றால் யாரு? இந்த ஏனைய தம்பிமார்களான இந்த வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அந்த 4 பேருமே முன்னோர் தம்பியர் கூறிய சபதம் முடிவரச் செய்தான். பழியின்றி நிலைத்திருக்கும் புகழை பெற்றான். வசையின்றி நிலை கொன்று ஓங்கும் பேர் முடித்தான். அப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு இவர் நல்ல பேரை எடுத்துட்டார், புகழை பெற்றுட்டார் தானே. இப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? நான் தூய வீரன், இவனுடன் யாரு? வீரமற்றவன் நான், தம்பியாக பிறந்ததுக்கு தகுதியானவனோ என்று சொல்லி வீமன் கேட்கிறார். என்னெல்லாம் முடிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. எதையுமே முடிக்கல, வஞ்ச புகழ்ச்சி அணியா ஏசுறாரு. இதெல்லாம் அவர் முடிச்சிட்டாரு தானே, இப்ப வேணாட்ட பேச வந்துட்டாருன்றெல்லாம் நான் சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரிதான் சொல்றேன். போர் முடிச்சிட்டான். கடவுள் தன்மையுடைய கங்கை ஆற்றினை முடித்த சடாமுடியில் வைத்திருக்கும் சிவனது சிவனுடைய சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இரத்தல் தொழிலை முடிக்க செய்துட்டான். நீ அறியும்படியாக இந்த துரியோதனனுக்கும் இவனுக்கும் முடியான போரை முடிச்சுட்டான். அன்றைக்கு அந்த வேந்து அவையில அழுது புலம்பி பல சொற்களை சொன்ன திரௌபதியினுடைய பூச்சூடிய குளிர்மையான கூந்தலாகிய மேகத்தை முடிக்க வச்சுட்டான். அவையில் முன்னர் தம்பியர்கள், அந்த அரசவையில தம்பியர்கள் நாங்களான எல்லாம் என்ன செஞ்சோம்? பல சொற்களை சொல்லி சில சபதங்கள் எடுத்துக்கொண்டோம். அந்த சபதங்கள் எல்லாம் முடிக்க வச்சுட்டான். பழி இல்லாமல் நிலைத்து நிற்கும் புகழை பெற்றுட்டான். எல்லாத்தையும் முடிச்சு இந்த உலகத்துல பழியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா புகழையும் இவன் நினைஞ்சுதான் பெற்றுக்கொண்டான். இப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? நான் இவன் தம்பியாக பிறக்கிறதுக்கு தகுதியானவன் அல்ல என்பதை சொல்றான். கடவுள் தன்மையுடைய கங்கையாற்றின் நீரை சடையில் கொண்ட சிவனது யாசிக்கும் தொழிலை நீக்கிய நீ அறிய போரை முடித்தான். போரை செய்து அழுகை மிக்க சொற்களையுடைய பாஞ்சாலியினுடைய அழகிய குளிர்ந்த மேகம் போல் கரிய கூந்தலை முடிவுறச் செய்து முடிக்க கொள்ளுமாறு செய்தார். அவையில் முன் தம்பியர்கள் கூறிய சபதம் முடியச் செய்தார். பழியின்றி என்றுமே அழியாமல் சிறந்து நிற்கின்ற புகழ் முழுவதும் பெற்றான். இப்படி முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் முடித்தவர் இவனைப் போல் யார் உள்ளார்? தூய வீரனான நான் வீரமற்ற இவனுடன் தம்பியராய் பிறப்பதற்கு தகுதியோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். கிளியரா பிள்ளைகள் பாடல்? சுபிதன், ஜாலியா, ஆதிலா, அகில், கேசாயினி, அர்சாந்த், ஹைனி எல்லாம் ஓகேவா? ஓகேமா. ஓகே ஓகே குட். இன்னும் ஒரு 4 நாட்கள் பிள்ளைகள், 4 நாட்கள்ல ஃபுல் சிலபஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்க, வேற எதுவும் உங்களுக்கு பகுதிகள் இன்னும் பார்க்கணுமா பிள்ளைகள்? ஓகே, ஒரு 2 நிமிடம் டைம் தரேன் உங்களுக்கு, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. இந்த பகுதிகள் இப்ப இதுவரைக்கும் நாங்க இலக்கிய தொகுப்பு பகுதியில மொத்தம் 16வது பகுதி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 பகுதிகள் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த பாடப்பகுதிகள் எல்லாம் கிளியரா இருக்குதா? நான் படிப்பிச்சதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே, கிளியர். மற்ற பிள்ளைகளுக்கு கிளியரா?
ஓகே. ஏனென்றால் இப்ப நாங்க அடுத்தடுத்த பேட்ச் செய்யறப்ப அந்த பிள்ளைகளுக்கு விளங்குதா விளங்கலையான்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நான் ஏற்கனவே 3 வருஷம் நான் செஞ்சிட்டேன். பெரும்பாலும் எங்களுக்கு வந்து கூடுதலான வெற்றி அளித்த ஒரு பாடநெறியாக வந்து எங்களுக்கு இதுதான் இருந்தது. லாஸ்ட் டைம்ல நாங்க வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். ஸோ அதே நேரத்துல நான் படிப்பிக்கிறப்ப உங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கான திறன் இருக்கும். ஸோ கடந்த வருடங்கள்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் சந்தி பிரிச்சு சொல்லி கொண்டிருந்தேன். டைம் போதாம போயிடுச்சு. பிள்ளைகள் கஷ்டப்பட்டுட்டான். இந்த முறை சந்தி பிரிக்க மட்டும் இல்ல. மத்தபடி கடந்த 3 வருஷம் நான் என்ன படிப்பிச்சனோ அவ்வளத்தையும் நான் உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். பகுதி 1க்கும் சரி, பகுதி 2, பகுதி 3 3 பகுதியும் குடுத்திருக்கிறேன். சரியா? இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு? இலக்கண பகுதியா இருக்கலாம், இலக்கிய தொகுப்பா இருக்கலாம், ஆக்கத்திறன் பகுதியா இருக்கலாம். ஸோ 3ல நான் உங்களுக்கு இன்னும் கட்டுரை, சுருக்கம் கண்டிப்பா இன்னும் 2, 3 கிளாஸ் போடும் பிள்ளைகள். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு போக முன்னுக்க. இப்ப இந்த கோர்ஸ் டேயோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இன்னொரு கிளாஸ் வந்து முடியும். கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 2, 3 கிளாஸ் இருக்கும். ஜாயின் பண்ண பாருங்க. கட்டுரைக்கு இல்ல. ஓகேவா? ஓகே. ரீஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு எதுவும் மறுக்க படிக்கணும்னா அது எனக்கு இப்பயே சொல்லுங்க. நான் நோட் பண்ணி வச்சுக்கொள்றேன். அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்கலாம். ரீஜாயின் ஆங்க பார்ப்போம் அடுத்து. ஓகே. ஏதாவது பார்க்கறதுக்கு பகுதிகள் இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு? என்ன பகுதியாவது உங்களுக்கு இன்னும் பார்க்கணும் என்று சொல்லி நினைச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. மெசேஜ் அண்ட் சரி போடுங்க. நாங்க இன்னொரு நாளை பார்ப்போம். ஓகே. இப்ப 12வது பாடலை நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். அணிந்து வரும் சமரில் எதிர்ந்து அரவு உயர்ந்தோனுடன் அரசர் உடலெல்லாம் துணிந்து இரண்டு பட பொருது தொல்லை உலகு அரசு ஆளும் துணிவதெல்லாமல் தணிந்து அறமும் கிளை உறவும் நாடி தான் இன்னும் தனித்தூது ஏவி பணிந்து இறந்து புவி பெற்று உண்டி இருப்பதே துணிகின்றான் பட்டபாடே என்று சொல்லி சொல்றோம். அணிந்து என்று சொன்னால் இரு பக்கத்தவரும் அணிவகுத்து வரும் போரிலே இரு பக்கத்துல உள்ளவங்களும் அணிவகுத்து வரக்கூடாது. அணிந்து வரும் சமர் என்றா போர். இரு பக்கத்தவர்களுமே அணியை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய அந்த போர்க்களத்திலே துரியோதனுடன் எதிர்த்து அரவு உயர்ந்தோன் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த அரவு உயர்த்தோனுடன் எதிர்த்து அவனுக்கு துணை நிற்கும் அரசர்களின் உடையெல்லாம் உயர்த்தோனுடன் அரசர் உடலம் எல்லாம் என்று வந்திருக்கு. உடல் அல்லது உடல் என்று சொல்லி வரணும். உடலம் எல்லாம் துணிந்து நான் துணிவாக போய் இரண்டு பட பொருது தொல்லை உலகு. இரண்டு பட என்றால் இரண்டு துண்டுகளாக வெட்டி அவங்களை கொன்று உரிமையான எங்களுடைய நாட்டை பொருது தொல்லை உலகு. தொல்லை அப்படிங்கிறது வந்து தொல்லை உள்ள பிள்ளைகள் பழமையான என்ற அர்த்தம். எங்களுக்கு பழமை அல்லது தொல்லைங்கிறது எங்களுக்கு உரித்தான என்ற அர்த்தம். அப்ப எங்களுக்கு உரித்தான அந்த உலகு, அந்த அத்தினாபுரிய வந்து நாங்க பெற்றுக்கொள்றது துணிவது இல்லாமல். அப்படி நாங்க பெற்றுக்கொள்றோம். எப்படி? அவன்கிட்ட எல்லாம் போய் கேட்கலாம் முண்டும் தேவையில்லை, தூது முண்டும் தேவையில்லை. ஓரம் அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு அரசர்களையும் இரண்டு பட நாங்க வெட்டி வீழ்த்துறோம். அதன் பிறகு என்ன செய்ய போறோம்? நாங்க அந்த உலக பெற்றுக்கொண்டு நாங்க வரப்போறோம். அவ்வளவுதான். அப்படி இல்லாம துணிவது அல்லாமல் தனிந்து என்று சொன்னால் அவனுக்கு தாழ்வாக போயிட்டு தனிந்து அறமும் கிளையும் உறவும் நாடி அவன்ட அமைதியோட அறத்தையும் அறம் தர்ம அடிப்படையில தான் நான் வாழ்வேன் என்று சொல்லியும் தங்களுடைய உறவு முறைகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி பாராட்டி கொண்டும் மறுபடியும் இன்னொரு தூதினை கிளை உறவும் கொண்டாடி தான் இன்னும் தனித்து தூது மருகவும் இவன் என்ன செய்யறான்? மருகவும் ஒரு தூது அனுப்புறதுக்கு இவன் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். அறத்தின் தூதினை அனுப்பி பகைவனை பணிந்து இறங்கி வேண்டி அவங்ககிட்ட பணிஞ்சு கேட்டு பிச்சை எடுப்பது போல. அது இரத்தல் பிச்சை எடுத்தல் என்று இருக்கும். அப்போ பறிஞ்சி வேண்டி மருகவும் பிச்சை எடுப்பது போல அவர்கள்ட்ட கேட்கிறத விட நாடு பெற்று வாழ்றதுக்கு புய் பெற்று வாழ்றதுக்கு நாங்க என்ன செஞ்சு போயிடலாம்? உயிர் வாழ துணிந்துள்ளான். அதுக்கு பதிலாக நாங்க இறந்து போயிடலாம். அவங்ககிட்ட போய் மருகாவும் பிச்சை எடுப்பது போல அந்த நாட்டை தாங்கங்கிறது கேட்கறதுக்கு இவர் விருப்பம் இல்லை.
தான் இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாவற்றையும் இது விட இது மேலான துன்பம் பட்டப்பாடே. இதுவரைக்கும் அவன் 12 13 வருடங்கள் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த 13 வருடம் காட்டுக்கு போனதை விட இவங்களுக்கு பெரிய ஒரு துன்பம் என்ன அப்படின்னா, மருகவும் எங்கட அண்ணா என்ன செய்யறாரு என்று சொன்னால், அவங்ககிட்ட போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவங்கள போயிட்டு 2 துண்டா வெட்டி வீழ்த்தி என்னுடைய நாட்டை மருக பெற்றுக்கொள்றத இல்லாம விட மருகவும் போய் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்ங்கிற கோபம். இரு பக்கத்து படைகளும் அணிந்து வரும் சமரில் இரு பக்கத்தில் உள்ள படைகளும் அணிவகுத்து வருகின்ற போர்ல துரியோதன் பக்கமாக இருக்கிற எல்லா அரசர்களையும் 2ஆக வெட்டி அவங்களோட உடல் எல்லாம் 2ஆ வெட்டி வீழ்த்தி போர்ல அனைவரையும் கொண்டு பழமையாக இருக்கக்கூடிய இந்த அத்தினாபுரி நகரத்தை நாங்க பெற்றுக்கொள்றது இல்லாம மருகவும் பணிந்து போயிட்டு அவங்கள வேண்டி எனக்கு அறம் தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம், என்ற உறவு முக்கியம் என்று சொல்லி அவங்ககிட்ட கொண்டாடி மருகாவும் ஒரு தனியா ஒரு தூத அனுப்புறதுக்கு நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிற, முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற. இப்படி பணிந்து இரண்டு வேண்டி அவன்கிட்ட உண்டி என்ற உணவு பெற்று வாழ்றது, உணவு அப்படி சாப்பிட்டு உணவு உண்டு உயிர் வாழ்றதுக்கு நாங்க சாப்பிடுறது சாகிறது எங்களுக்கு மேல். அதுக்காக உண்டி இருப்பதற்கே துணிகின்றான் என்றால் அவ கண்ணன்ட்ட சொல்றார், இவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு அவன் ஆசைப்படுறான். அப்படி வாழ்றதை விட நாங்க எனக்கு ஏற்கனவே இதுவரைக்கும் அனுபவித்த துன்பங்களை விட இது பெரிய துன்பமா இருக்கு இதை பாக்குறப்ப என்று சொல்லி சொல்றோம். இரு பக்க படைகளும் அணிவகுத்து வரும் போர்க்களத்திலே பாம்பு கொடி உயர்த்திய துரியோதனுடன் எதிர்த்து துரியோதனனும் அவனுக்கு துணையாய் வரும் மன்னரின் உடல்கள் எல்லாம் துண்டாக்கி 2 பட போர் செய்து பகையை அழித்து பழைய உரிமையான நாட்டை ஆட்சி செய்வது துணிவது கொள்ளுவே அல்லாது இத்தருமன் அமைதியாய் அறத்தையும் உறவினரின் உறவு முறையும் பெரிதாக பாராட்டி உலக முனிவரையும் இல்லை முனிவனையும் தூது அனுப்பி யார பல உலூக அப்படிங்கிற ஒரு முனிவன் தூது அனுப்பிய பின் உங்களையும் முன்னொருக்க தூதன் ஏற்கனவே பலரை தூது அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப உன்னையும் என்ன செய்யறா மறுக்க ஒரு தூது அனுப்புறதுக்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படி உணவு உண்டு வாழ்றதுக்கு இவன் துணிஞ்சிருக்கிறான். ஏற்கனவே அனுபவித்த எல்லா துன்பங்களை விடையும் இது கொஞ்சம் பெரிய துன்பமா இருக்குன்னு சொல்றான். 13வது பாடல் பரிவுடன். அப்ப தருமன் வீமனை சமாதானப்படுத்துற ஒரு பாடலாக இது இருக்குது. தருமன் சமாதானப்படுத்துற ஒரு பாடலாக இருக்குது. பரிவோட மற்ற இவை அனைத்தையும் சொல்றதை கேட்ட பவனகுமாரனை மலர்க்கை பணிந்து நோக்கி, குருகுலத்தோர் போர் ஏறே குற்றமது பார்க்குங்கால் சுற்றம் இல்லை, ஒரு குலத்து பிறந்தார்கள் உடன் வாழும் வாழ்வினைப் போல உறுதி உண்டோ, இருவரும் வசையென்றோ இருநிலம் காரணமாக எதிர்த்து நின்பது என்றார். பரிவுடன் அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோட பாக்குறேன்னா ரொம்ப கவலையா இருக்கு, இவன் சொல்ற பேச்சையெல்லாம் கேட்கிறப்ப கவலையா இருக்கு போல இருக்கு. ரொம்ப கவலையோட வருத்தத்தோட இந்த சொற்களை எல்லாம் கூறுகின்ற வாயு புத்திரனான பவனகுமாரன். போன வருடம் அந்த கேள்வி யார குறிக்குது என்று சொல்லி, பவனகுமாரன் வாயு புத்திரனான இந்த வீமனை பார்த்து தன்னுடைய மலர்க்கை என்பது மலர் போன்ற அழகிய கைகளை அசைத்து என்ன சொல்ற, கையை நீட்டி சொல்றார், மேலும் நீங்க ஒன்னும் பேசாதப்ப அப்படி உட்கார் என்று சொல்ல மலர் கையை பணிந்து அவனை பார்த்து, குருகுலத்தில பிறந்த ஏரே என்றால் ஏறு என்றால் ஆண் காளை அல்ல சரி ஆண் சிங்கம், ஏறு என்று சொல்றது ஆண் சிங்கம். இப்போ இந்த குருகுலத்தில பிறந்த ஆண் சிங்கம் போன்றவனே அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துறான். நீ கோவப்படாது, நீ சிங்கம் மாதிரி ஆளுதான், கொஞ்சம் கோவப்படாதப்பாட்டு சொல்ல, சிங்கம் போன்றவனே குற்றமது பார்க்குங்கால் சுற்றம் இல்லை. நாங்க ஒருத்தட்ட குற்றத்தை பார்த்து கொண்டே அப்படி இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு யாரும் உறவினர்கள் யாரும் இல்லாம போயிருவாங்க. குற்றமது பார்க்குங்கால் சுற்றம் இல்லை. ஒரு குலத்தில் பிறந்தார்கள் உடன் வாழும், ஒரு குலத்துல பிறந்தவங்க என்றால் எல்லாருமே சூரிய குலத்துல பிறந்தவங்க நாங்க எல்லாம். அப்படி அந்த குலத்துல பிறந்த நாங்க எல்லாமே எங்கட வாழ்க்கையில ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டிருந்தா அது வாழ்க்கையாக இருக்காது. ஒன்றுபட்ட வாழ்க்கை போல நம்மை தருவது வேறு எதுவும் உண்டோ? பெரிய நாடு காரணமாக போர் செய்வது இருத்திடாருக்கும் பழியை உண்டாக்கும் அல்லவா? அப்ப 2 பேர்த்துக்கும் என்ன உண்டாக்க போறது? பழியை உண்டாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த ஒரு நிலத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்றதுதான். ஆகவே அப்படி ஒன்றும் இருக்க தேவையில்லை, நீ ஒன்று போர்க்களம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றார். வருத்தத்தோட இந்த வீமன் சொல்கின்ற சொற்களை எல்லாம் கேட்டு வாயுபுத்திரனான இந்த வீமனை தன்னுடைய மலர் போன்ற கைகள்ல அசைத்து கொஞ்சம் அவசரப்படாதப்பா பேச விடாத அமர செய்துட்ட தர்மன் சொல்றா, அவனை பார்த்து குரகுலத்துல பிறந்திருக்கக்கூடிய மன்னர்கள்லேயே பேராற்றல் மிக்கவன், ரொம்ப சக்தி மிக்கவன் இவன் தான்.
அப்படி சக்தி மிக்கவனானவன் ஆண் சிங்கம் போன்றவனே, குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு உறவு என்பது இல்லாமல் போயிடும். ஒரு குலத்துல பிறந்திருப்பவர்களுக்கு நமக்கு மாறுபடாத ஒன்றுபட்ட வாழும் வாழ்க்கை போல நன்மை தருவது வேற எதுவுமே இல்லை. உன்ன வாழ்ற வாழ்க்கையை விட நமக்கு நன்மை தரக்கூடிய வேற எதுவுமே இல்லை. பெரிய நாடு காரணமாக போர் செஞ்சு இரு திறத்தாருக்கும் பழியை ஏற்படுத்தும் அல்லவா. நாங்க 2 பேரும் இந்த ஒரு நாட்டுக்காக அடிச்சு கொண்டோம், சண்டை போட்டு கொண்டோம் என்றால் எங்களுக்கு பழிதான் வரப்போகுது. அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். 13வது, இன்னும் வேகமா சொல்றேன் பிள்ளைகள், டைம் போதாது. 14வது பாடல், 13வது பாடல் விளங்குச்சா பிள்ளைகள்? கிளியரா? ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுவோம். நாளைக்கு ஸ்கூல் போகணும் நீங்க, கொஞ்சம் வேகமா சொல்றேன் பாருங்க. ஓகேமா. 14வது உரிமையுடன். அப்ப மேலும் தருமனுடைய கூற்றாக இது அமைஞ்சிருக்குது. உரிமையுடன் தம்பீர் என்று உணர்வு அறியாமையின் அவைக்கு நுரைத்த மாற்றம் பரிவமோ. கேட்டோருக்கு பரிவம் என்பது, பரிவம் அப்படிங்கிறது அவமானம். பரிவம் அப்படிங்கிறது அவமானம் என்று சொல்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உரிமையுடன் தம்பியர் என்று உணர்வு அறியாமையின் அவைக்கு நுரைத்த மாற்றம் பரிவமோ, குற்றமா அவமானமா. கேட்டோருக்கு பரிவம் என்பது பிறரால் பட்டால் என்றோ கருத்தில் இது மற்றவருக்கும் ஒவ்வாத கண் மலரில் கைப்படாதோ. பொருதொழிலும் கடைநிலத்தில் கிடந்ததே என மொழிந்தான் புகழே புண்பான். உரிமையோட தம்பியர்கள், அன்னைக்கு யாரு தம்பியர்கள்? துரியோதனனை சொல்றார், கௌரவர்கள் அவர் சொல்றாரு. நமது தம்பி என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, உரிமையோட. யாரு தம்பி? துரியோதனனை சொல்றான். நம்மளுடைய தம்பி துரியோதனன் அன்றைக்கு நல்ல அறிவு இல்லாம, உணர்வு அறியாம, நல்ல அறிவு எல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சபையில கூறிய மாறுபட்ட சொற்கள் அன்றைக்கு வந்து தவறா பேசிட்டான். அது உனக்கு அவமானத்தை ஏற்படுத்துதான். யாருக்கு அவமானம்? இப்ப நீ என்ன ஏசனா அதுக்கு பெரிய அவமானமா நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதே போலதான் அவன் என்னுடைய தம்பி, தம்பி ஏசனா எனக்கு நான் ஒரு அவமானமா எடுத்துக்கொள்றதா அப்படின்னு கேட்கிறான். ஆராய்ந்து பார்த்தால் பரிவம் என்பது பிறரால் பட்டால் என்றோ. அவமானம் அப்படிங்கிறது மத்தவங்க எங்களை அவமானப்படுத்தினாதான் அது அவமானம். இது ஒரு குலத்துல பிறந்திருக்கக்கூடிய கருத்தில் எவருக்கும் ஒவ்வாது. ஒரு குலத்துல பிறந்திருக்கக்கூடிய எங்களுக்குள்ள நாங்க என்ன செய்யக்கூடாது? அவமானம் என்று சொல்லி நாங்க பார்க்க கூடாது என்று சொல்றோம். கண்ணுல உங்களோட கண் இருக்கு, உங்களோட கண்கள்ல உங்களுடைய கை நீங்க பட்டுருச்சு என்று சொன்னா விரல வெட்டி வீச போறீங்களா? எங்களுடைய கண்கள்லேயே, ஏன்னா கண் இமையிலே கைப்படாதா? என்னைக்காவது ஒரு எங்கட தவறுதல எந்த கையை எங்கட கண்ணை குத்தி இருக்கலாம். அதுக்கு என் கையை வெட்டி வீச போறோமா? படாதோ. போர் தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மன்னனுக்கான இறுதியான உபாயம் தான். அதை நாங்க எடுத்ததுக்கெல்லாம் நாங்க போர் போர் என்று சொல்லி நாங்க இருக்கே இல்லாது. ஒரு மன்னனுக்கு கடைசியான உபாயம் எதுவுமே செய்ய வழி இல்லைங்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நீங்க போற கையில எடுக்கணுமே தவிர மற்ற சந்தர்ப்பத்துல போர் எடுக்கிறது கூடாது என்று சொல்றேன். அப்போ பொறுதொழிலும் கடைநிலத்தில் கிடந்ததே என மொழிந்தான். போர் தொழிலுங்கிறது கடைசி சொல்றது மட்டும், கடைசியா இருக்கிற உபாயம் என்று சொல்றோம். மறுக சொல்றேன். நமது தம்பியர் உரிமையுடன் அன்றைக்கு நள்ளிரவு நல்லறிவு இல்லாததன் காரணமாக சில சொற்களை சொல்லிட்டாங்க, மாறுபட்ட சொற்களை சொல்லிட்டாங்க. கேட்டோருக்கு அது அவமானத்தை ஏற்படுத்தும். பட் என்ன, நமக்கு வர்ற அவமானம் அது அவமானமாக இல்லை. நாங்க எல்லாம் கேட்டோம், அது எங்களுக்கு அவமானமான்னு கேட்கிறோம். அவமானம் என்று சொல்றது பிறரால உண்டாவது அல்லவா? பிறரால உண்டாகிறதுதான் அந்த அவமானமே ஒழிய நமக்கு அது அவமானமாக இருக்காது. ஆராய்ந்து பார்த்தால் நம்மவரால் ஏற்படுவது அவமானமாகாது என்பது உலகத்தாருக்கு சம்மதமாகாதோ. நம்மவங்களால, நம்மட குலத்தில் இருக்கிறவங்க யாராவது நாங்கள தம்பியோ தந்தையோ தாயோ எங்களை அவமானப்படுத்தினா அது அவமானமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒருவருட கண்ணுல தன்னுடைய கையே பட்டதில்லையா, அதுக்காக கோவப்படக்கூடாது. போர் தொழில் அப்படின்னு சொல்றது ஒரு மன்னனுக்கு கடைசியாக இருக்கிற உபாயம்தான். ஆனா கடைசியா அந்த மன்னனுக்கு இருக்கிற ஒரே ஒரு உபாயம் போறேன்டா அதுதான். பட் எந்த சந்தர்ப்பம் நாங்க போர் எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். நம் தம்பியர் உரிமையாலையும் நல்ல அறிவு இல்லாமையினாலையும் அன்று சபையின் சொன்ன சொல்லை கேட்டவருக்கு அவமானத்தை அளிப்பதோ. அவமானம் என்பது பிறரால் உண்டாவதென்றோ. ஆராய்ந்து பார்க்கின் பிறரால் உண்டாவது மட்டுமே அவமானம்.
தம்மவரால் உண்டாவது அவமானமாகாது என்பது உலகத்தை எல்லோருக்கும் சம்பந்தமாகாதோ, எல்லோருக்கும் சம்மதமே. ஒருவரின் தாமரை மலர் போன்ற கண்களில், தாமரை மலர் போன்ற கண்கள், கண் மலரில் என்று சொல்ல, தாமரை மலர் போன்ற கண்களில் அவனுடைய கையானது படுவதில்லையா? போர்த்தொழிலும் வேறு வழியில்லாத போது மன்னருக்குரிய உபாயங்கள் இறுதியாக கையாள வேண்டிய ஒன்றாகும் என்று புகழையே அணியாக பூண்ட தர்மன் வீமன்ட்ட சொல்றான். இது 14வது பாடல். 15வது பாடல் கொஞ்சம் பெரிய பகுதி பிள்ளைகள். மகாபாரதம் அதை 2 நாள் போட்டு கொஞ்சம் பெரிய பகுதி. இன்னொரு பாடல் தான் இதுக்கு முடிச்சு கொள்வோம். சூடுகின்றாய் துளாய் முடியோன் சுரருடனே முனிவர்களும் சுருதி நான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். வீமன் சொல்றான், வீமனுடைய கூட்டாருக்கு நீ தூது போகக்கூடாதுன்னு சொல்லி கண்ணன்ட்ட சொல்றார். சூடுகின்ற துளாய் முடியோன், துளசி மாலை அணிந்தவன் யாரு? இந்த கண்ணன். சுரருடனே முனிவர்களும் சுருதி நான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். வாடுகின்ற மடப்பாவைதன் வரமும் என் வரமும் வலுவா வண்ணம் கோடுகின்ற மொழியவன் பால் என தூது விடுக இனி கொற்ற வேந்தே என்று சொல்றார். வெற்றியுடைய மன்னனே, தனது திருமுடியில் துளசி மாலை அணிந்த கண்ணன், வெற்றி மாலை அணிந்த கண்ணன் என்றால் இது யார சொல்றா? கொற்றவேந்தே என்று சொன்னால் தர்மனை சொல்லக்கூடிய ஒரு அடியாக இருக்கிறது. வெற்றி பொருந்திய மன்னா, இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தன்னுடைய சடாமுடியிலே துளசி மாலை அணிந்திருப்பவன். துளாய் முடியோன், துளசி மாலை தன்னுடைய தலையில அணிஞ்சிருக்கக்கூடிய கண்ணன். தேவர்களும் முனிவர்களும் 4 வேதங்களும் யாருடைய காலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கண்ணனுடைய திருவடியை வணங்குறதுக்காக அவனுடைய திருவடியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கால்கள் சிவந்து போகும்படியாக நீ என்ன செய்யக்கூடாது? அந்த துரியோதனன் இருக்கக்கூடிய அத்தினாபுரி நகரத்துக்கு நீ நடந்து போய் தூது செல்லக்கூடாது. தன்னுடைய தலையிலே துளசி மாலை அணிந்திருக்கக்கூடிய கண்ணா, நீ என்ன செய்யக்கூடாது? முனிவர்களும் தேவர்களும் 4 வேதங்களும் தேடுகின்ற அழகிய சிவந்த கால்களை உடைய உன்னுடைய கால்கள் மேலும் சிவக்கும்படியாக என்ன செய்யக்கூடாது? நடந்து போய் தூது செல்ல வேண்டாம். வருத்தப்படுகின்ற, வாடுகின்ற மட என்று சொன்னா இளமை பொருந்திய என்ற அர்த்தம். வருத்தப்படக்கூடிய இளமை பொருந்திய பெண்ணான மங்கையான திரௌபதியினுடைய சபதமும் எனது சபதமும் தவறாத வண்ணம். 2 பேரும் சபதம் போட்டும், நான் அன்னைக்கே சொன்னேன் அவனை கொன்றுவேண்டு, என்னுடைய சபதமும் இருக்குது. அதே மாதிரி திரௌபதியினுடைய சபதமும் வலுவா வண்ணம், வலுவாண்ட தவறி போகாத வண்ணம் நான் என்ன செய்கிறேன்? வருந்துகின்ற மங்கையாக திரௌபதியின் சபதம் எனது சபதம் தவறாத வண்ணம் நீதியின்றி சொன்ன சொல் தவறி பேசும் துரியோதனுடன் கோடுகின்ற மொழியவன் பார். கோடுகின்ற மொழியவன் என்று சொன்னால் தவற விடுகின்ற வார்த்தையை சொன்னால் அந்த காப்பாத்தாத ஒரு நபர் யாரு? இந்த துரியோதனன். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தவற விடுகின்ற அந்த துரியோதனன் இடத்துல என்னை தூது விடுக, என்னையே தூதாக அனுப்புங்க, நான் தூதாக போறேன் என்று சொல்லி வீமன் கேட்பதாக இருக்கிறது. வெற்றி பொருந்திய மன்னனே, அணிகின்ற துளசி மாலையை சூடிய முடியுடைய கண்ணன், தேவரும் முனிவரும் 4 மறைகளும் இன்னும் உண்மையை காணம் தேடுகின்ற உன்னுடைய திருவடிகள் நடப்பதால் சிவக்கும்படியாக எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதங்கள் எல்லாம் உன்னுடைய காலை தேடுறாங்க வணங்குறதுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட கால்கள் சிவக்கும்படியாக நீ என்ன செய்யக்கூடாது? அவனிடம் தூது செல்லக்கூடாது, சிவந்து போகும். நான் என்ன சொல்றேன்? செல்வமுடைய நாட்டை பெறுவதன் பொருட்டாக தூது செல்ல வேண்டியதில்லை. வருத்தப்படக்கூடிய மங்கையான திரௌபதியினுடைய சபதமும் என்னுடைய சபதமும் தவறாத வண்ணம் நீதி தவறி நடக்கக்கூடிய அந்த துரியோதனிடத்துல என்ன தூதுக்கு அனுப்புங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். கிளியரா பிள்ளைகள்? இப்ப கிளியரா இந்த பாடல் எல்லாம் எல்லாருக்கும்? ஓகே. சோ கடந்த காலத்துல வந்திருக்கக்கூடிய வினாக்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நாங்க இன்னும் ஒரு நாள் போட வேண்டி வரும் பிள்ளைகள் இந்த பாடத்துக்கு. இன்னும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இயலாது. சனிக்கிழமை நைட் கிளாஸ் போட்டா ஜாயிண்ட் ஆகிக்கலுமா உங்களுக்கு? சனிக்கிழமை மாதிரி இரவைக்கு 10 மணிக்கு ஏழுமா பிள்ளைகள்?
ஒரு நாள் கிளாஸ் ஒன்று போட்ட கொண்டால் எங்களுக்கு போதும். ஒரு 1 hour கிளாஸ் ஒன்று மாதிரி 10 to 11. கஷ்டமா எல்லாருக்கும்? ஓகே. எப்ப சார்? சண்டேயா சாட்டர்டேயா? சாட்டர்டேப்பா. சண்டே இல்லாது. சண்டே வந்து பேப்பர் கிளாஸ் ஒன்று இருக்குது. சாட்டர்டே இல்லைம்மா? எனக்கு ஓகே தான் சார். மத்த ஆட்களுக்கு ஓகேனா ஓகே. மற்றவங்க எல்லாருக்கும் ஓகேவா? கே சாயினி, ஹைனி, அகில் ஓகே, அர்சான், ஆதிலா ஓகேவா? ஓகே. இப்ப அதுக்கான ரெக்கார்டிங்கும் இதே நாடுல தான் போடுவோம் பிள்ளைகள். கொஞ்சம் நாங்க இந்த வருஷத்துக்கான வினாக்களை மட்டும் பார்த்துட்டு போவோம். நாங்க சனிக்கிழமை இரவைக்கு நைட்ல இதனுடைய மொத்த விவரம், அதோட நேரத்துல கட்டுரை, ஒரு சுருக்கம், ரெண்டையும் நாங்க பார்ப்போம். ஸோ கூடுதல் அது ரெண்டையும் பார்க்கறதுக்காகத்தான் நான் அந்த கிளாஸ் போடுறேன். கட்டுரையும் சுருக்கத்தையும் பார்க்கறதுக்கு 1/2 hour கட்டுரை, 1/2 hour சுருக்கம், அவ்வளவுதான். அதை முடிச்சு கொண்டோம்னா அப்ப எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து தத்தை விடுத்துவதுக்குள்ள போயிடலாம். அது இவ்வளவு கஷ்டம் இல்லை. தத்தை விடுத்துவதை நம்ம வேகமா படிச்சு வரலாம். 4 வரிகள் தானே அது. பட் அதுக்கும் 2 நாள் போட்டிருக்கிறேன். தத்தை விடுத்துவதுக்கும் 2 நாள் போட்டிருக்கிறேன். அதுலயும் எங்களுக்கு இலக்கண வலு அப்படிங்கிற ஒன்றை பார்க்க இருக்குது. 54வது டியூட். அதை நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்குது. அதை மட்டும் பார்த்து கொண்டோம்னா ஓகே. ஓகே. கிருட்டிணன் தூதி சரித்திரத்துல குருநாட்டினுடைய வளம், கிருட்டனுடைய பெருமை என்னென்ன கேட்டிருக்கிறாங்க. அப்போ அத்தினாபுரினுடைய வளங்களாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வயல்களிலே வரால் மீனி நம் உலவத்திருக்கின்ற ஒரு திருநாடு, வயல்கள் நிறைந்த நாடு, ஆம்பல் மலரும் தாமரையும் மலர்கின்ற கைரமும் தாமரையும் கமல் பலனத்து குருநாட்டு அப்படின்னு சொல்லி அந்த அடி வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆம்பல் மலரும் தாமரையும் வளரக்கூடிய ஒரு நாடு, சோலைகள் நிறைந்த நாடாக இருக்கிறது. வண்டுகளுடைய வண்டுகள் மலர்கள் இருக்கக்கூடிய மகரந்தங்களை ஊதி தள்ளிட்டு தாது ஊதி அழிமுரலும் திருநாட்டை அப்படின்ற நாடு. வண்டுகள் மலருதல் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்களை ஊதி தள்ளிட்டு அதுல இருக்கக்கூடிய தேனை குடிச்சு உண்டு கழிச்சு ரீங்காரம் செய்யக்கூடிய ஒரு நாடு. உழவர்களுடைய முற்றங்கள் தோறும் சங்குகள் ஊர்ந்து திரியும் நீர்வளம் மிக்க ஒரு நாடாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதோட நிறைய இருக்குது. பட் இது கொடுத்தா உங்களுக்கு சரி. இப்படி கொடுத்தா எங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. முழுமையாக என்ன செய்யணும்? ஒரு 2, 3 பந்திகளாக சரி எழுதணும். 2 விடயங்களை வச்சு ஒரு பந்தி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா சரி, 2, 3 பந்தி, இதோட சேர்த்து 4, ஒரு அறிமுகம், 5 பந்திகளாக எங்களுக்கு அழகாக நீட்டா வந்துடும். 8 வரிகளுக்குள்ளால ஒரு பந்தி அமைங்க. அப்ப நீட்டா ஒரு பந்தி வரும். அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் அதுல இருந்து குறைக்கவே முடியாது. சரியா? வயல்கள் நிறைந்த நாடு எப்படி சொல்ல போறீங்க? மகாபாரதம் பகுதியிலே அத்தினாபுரி நாட்டினுடைய வளம் மிக மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் வயல்கள் நிறைந்த நாடு என்றும் வயல்களிலே வரால் மீன் இனங்கள் உலவித் திரிகின்ற நாடு என்றும் மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. செய்வரால் இனமுகளும் என்ன நாடு பெற நினைவோ என்ற பாடலடியின் மூலமாக அந்த வயல்களிலே அத்தினாபுரி இருக்கக்கூடிய வயல்களில் முழுவதும் வரால் மீன் இனங்கள் உலவித் திரிவதாகவும் என்று சொல்லி அங்கு விளக்கப்படுத்துவதன் மூலமாக அத்தினாபுரி நகரத்தினுடைய வளம் மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டுள்ளதை நாங்கள் அறியலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சு விட்டு போங்க. பாயிண்ட் எடுத்துக்கொண்டு விளக்குறது தான் எங்கட வகையில. அந்த விளக்கிட்டு போயிட்டீங்கன்னா சரி. சரியா? அடுத்து இப்படி ஒவ்வொன்றா இது முதல் பந்தி முடிஞ்சிருச்சா? அடுத்த பந்திக்குள்ள வயல்களிலே ஆம்பல் மலரும். ஏன்னா கைரவமும் வயல்களிலே கைரவமும் தாமரையும் கமல் பலனத்து குருநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அடியின் மூலமாக என்று சொல்லி நாங்கள் விளக்கப்படுத்தணும். சோலைகள் நிறைந்திருத்தல் என்று சொல்லி 2 பாயிண்ட செய்து ஒரு பந்தியாக ஆத்தி விட்டீங்கன்னா சரி. அடுத்து கிருட்டினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அமரர் கோமான், தேவர்களுக்கெல்லாம் அரசன், எம்பிரான், மாயங்களுக்கெல்லாம் மாயம் செய்பவன், இழிவெல்லாம் தீர்த்தவன், துன்பமெல்லாம் தீர்த்தவன் என்று சொல்ற அடிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்து சிந்தூரத்திலக முதல் சிந்தூரத்தின் மறுபுசித்த செங்கன் மாலை, குவளையாபூடம் என்று சொல்லக்கூடிய யானையினுடைய கொம்பை உடைத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும், அடுத்து சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய செந்நிற பொடியை தன்னுடைய திலகத்திலே நெற்றியில் வைத்திருக்கக்கூடியவனும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டது. தேவர்களும் முனிவர்களும் வேதங்கள் 4மே தேடி திரிகின்ற ஒரு திருவடியை உடையவன் இந்த கண்ணன். துளசி மாலையை தன்னுடைய தலையிலே அணிஞ்சு துளாய் முடியோன் என்று சொல்லுவாங்க. சூடுகின்ற துளாய் முடியோன் என்று கடைசி பாடல பார்த்திருந்தோம். அது சிவபெருமான் இரத்தல் தொழிலை முடிவுக்கு கொண்டு வந்தவன், கடவுள் கங்கை நீர் முடித்தான் அப்படின்னு சொல்லி நாங்க அவனை சொல்லியிருப்பாங்க. உலகம் முழுவதையும் தனது தொப்புளில் இருந்து உண்டாக்கியவன். கொப்புளில் இருந்து என்று சொல்ல பிள்ளைகள் இப்ப இந்த மகாவிஷ்ணு என்ன செய்வார் என்று சொன்ன பிள்ளைகள் பிரம்மனையும் மகாவிஷ்ணு சிவன் மகாவிஷ்ணுவை படைக்க, மகாவிஷ்ணு யாரை படைக்கிறாரு? பிரம்மனையும் இந்த உலகத்தையும் படைக்கிறார். பிரம்மனை இவர் படைக்க, பிரம்மன்
மூலமாக இந்த உலகம் படைக்கப்படுகிறது. ஆகவே இந்த உலகம் முழுவதையும் படைத்ததாக யாரு? மகாவிஷ்ணு சொல்லப்படுறான். படைத்தல் தொழிலான பிரம்மனை தன்னுடைய தொப்புளில் இருந்து படைத்ததால் இந்த உலகத்தை படைத்தவனாக இவன் சொல்லப்படுறான். கௌதமணியை தன்னுடைய மார்பகத்தில் அணிஞ்சவன், பாண்டவர்களுக்காய் தூது சென்றவன் என்று சொல்லி கிருட்டினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டது. இது 2023-24 ஆண்டு வந்த வினா. போன வருடத்துக்கு முதல் வருடம். அப்போ இந்த வருடம், போன வருடம் ஒரு வினா வரல. இந்த வருடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுற வினாவாக மகாபாரதம் ஒரு முக்கிய வினாவாக இருக்கு. சோ நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அடுத்து 2021-22 கிருட்டன் துதிச்சரகத்தில் சமாதானத்தை வலியுறுத்தி தர்மனும், போரை வலியுறுத்தி வீமனும் முன்வைத்த கருத்துக்களை சொல்லுங்க. பகைமை என்று சொல்லக்கூடிய இன்னொரு 5 நிமிடம் இருங்க பிள்ளைகள், முடிச்சிடுறேன். பகைமை என்று சொல்லக்கூடிய நெருப்ப யாரு சமாதானத்தை சொல்றாரு? மிக மூட்டி வளர்த்தோம் அப்படின்னா மூங்கில் காடுகள் தானாக வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கும் உயர்ந்தவரை காடு என்ன தானாக எரிந்து போவதை போல என்றாடி எரிந்து போவதை போல இந்த நாடு அழிஞ்சு போகும். 2 பக்கம் அழிஞ்சு போகும். ஆம்பல் மலரும் தாமரையும் கமலுகின்ற அழகிய நாட்டுல ஏன்னா சந்துபட உரைத்தர் என்று சொல்வார். சமாதானம் உண்டாகும்படியாக நீங்க எங்களுக்காக தூது போகணும் என்று சொல்லியிருப்போம். அடுத்து குறவரையும் இளைஞரையும் ஒரு உலத்து பிறந்திய துணைவரையும் என்ற பாடல்ல சான்றோர்களும் உறவினர்களும் ஒரு உலத்துல பிறந்த தம்பிமார்களையும் போர் செய்து வெற்றி கொண்டு ஆறாவாரம் செய்யக்கூடிய கடலை ஆடையாக உடுத்திருக்கக்கூடிய இந்த நிலத்தை பெற்று நாங்க வாழ்றதுக்கு சஞ்சய முனிவன் சொன்னபடி திருதராட்டி அந்த மனம் சஞ்சய முனிவன் சொன்னபடி நான் மீண்டும் போயிட்டு பழமூல சாகம், பழம், கிழங்கு, இலைகளை சாப்பிட்டு நான் காட்டுல வாழ்றது எனக்கு இனிமை தரும் என்று சொல்றோம். அடுத்து குறிச்சி பொருந்திய நாட்டினுடைய பாதி பங்க சமாதானமாக கேட்டு பாருங்க. அதை தர மறுத்தால் 5 வீடுகளை ஊற கேளுங்க, வீட கேளுங்க. அதையும் இல்லைன்னு சொன்னாதான் நீங்க போற கேளுங்க என்று சொல்லியிருக்கோம். வீமன் சொற்களை கேட்டு தர்மன் குற்றத்தை பார்த்து கொண்டிருந்தா எங்கட சுற்றம் நிலைக்காது. அவமானம் என்று சொல்லப்படுறது மற்றவங்களால வரக்கூடியதான், எங்களால வர்றது அவமானம் இல்லை. அதனால நமக்கு ஒரு மன்னனுக்குரிய இறுதி உபாயம்தான் போர் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அங்க அவன் போற வலியுறுத்தல, சமாதானத்தை வலியுறுத்தும். அதே மாதிரி வீமனுடைய வார்த்தைகள் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா போற வலியுறுத்துற வார்த்தைகள். தர்மனது சொல்களை கேட்டு கோபம் உண்டாக நாவின சொற்கள் எல்லாம் குளற விரைவாக எழுந்து கண்ணனை வழங்கி குற்றம் இல்லாதவன் இவன் மானம் இல்லாம பேசுறதுக்கு நாங்க என்ன செய்கின்ற அப்படின்னு சொல்லி ஊனமில்லா மானம் இல்லாது உரைப்பதற்கு நான் என்ன செய்ய என்று சொல்லி கேட்கிறப்போ அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கும். திரௌபதி வெக்கப்பட்டு அன்றைக்கு விரச அரசவையில இருக்கிறப்ப வெகுளே எங்களை எல்லாம் கோவப்படாதீங்க என்று சொல்லி எங்கட மரபுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பழிய உண்டாக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறார். ஏற்கனவே ஒரு காட்டுக்கு போயிட்டு மறுசூதி ஆடி வந்த நீர் மறுக்கவும் எங்களை காட்டுக்கு போறதுக்கு பாக்குறப்ப அந்த கொடிய உயர்த்தவனோட முரசு கொடிய உயர்த்தியவன் நான் உன்னுடைய அருளுக்கு தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன், பயப்படுறேன் என்று சொல்றப்ப அவர் கோவப்படுவார், போற முன்னிறுத்துறார். சுரியோதரனுக்கு ஆதரவாக இருபக்கம் இருக்கின்ற படைகளை எல்லாம் உடல்கள் எல்லாம் 2ஆ வெட்டி வீழ்த்திட்டு இப்போ உனக்கு அந்த நாட்டை தரவே என்று சொல்றப்ப போற வலியுறுத்துறார். நாட்டை பெறுறது அப்படின்னு சொல்லி பல இடங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இங்க வந்திருக்கு 2019 ஆண்டு கிருட்டினன் தூதிச்சருக்கத்தில் தருமன் வீமன் ஆகியோருடைய போர் பற்றிய கொண்டுள்ள அபிப்பிராயங்கள். தர்மன் அது ஏற்கனவே சமாதானமாக சொல்றார். தர்மன் என்ன சொல்லுவார் என்றால் பகையை கீழே பார்த்து அதே வினாதான் மேலேயும் கொடுத்திருக்கிறாங்க. சமாதானமான வார்த்தை இவர் சொல்ல வீமன் போரை வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. பாருங்க, போர் செய்வதில் உடன்பாடு இல்லை, போர்ல அழிவு ஏற்படுறா, 2 பக்கத்திலையுமே நாங்க செத்து போவோம், என்னால சமாதானம் வேணும்னு சொல்ல அவர் சொல்றார், வீமன் சொல்வார் எனக்கு கண்டிப்பா போர் தான் வேணும், 2 பேரும் நாங்க அவரை கொள்ளணும் அப்படின்னு சொல்வார். பகையை வளர்த்து போர் செய்தால் துரியோதனன் ஆகியோரோடு நாமும் விடுவோம் எனல் சான்றோரையும் உறவினர்களையும் தம்பீரையும் போர் செய்து அழிவதை பெற ஆட்சியை வெறுக்கிறது, அதுக்கு நான் காட்டுக்கே போவேன் என்று சொல்றது. சமாதானமாக 2 நாட்டையும் எனக்கு பெற்றுத்தாங்க, நாங்க 2 பேருமே 2 பக்கத்தை ஆண்டு கொள்றோம், அப்படி இல்லைன்னா பாதி நாட்டை தாங்க, 5 ஊர்களை வீடுகளை தாங்க என்று சொல்லி கேட்கிறது. நிலத்துக்காக போர் செய்யறதுனால பழி உண்டாகும் என்று சொல்ற ஒரு கூற்று. போர் தொழில் கடைசியா ஒரு மன்னனுக்கு இனிமே செய்யறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான உபாயம்தான் போர் தொழில் என்று சொல்லுகின்ற பொழுது சமாதானமான வழியில நாங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றப்போ எல்லாம் எங்களுக்கு அந்த சமாதான தர்மனுடைய விடயம் சொல்ற. வீமனுடைய கூற்ற பாத்தீங்க அப்படின்னா தர்மனுக்கு எதிரானது போர் மட்டும்தான் முடிவு அப்படிங்கிறத அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். கௌரவர்கள் மீது கடும் கோபம் கொண்டு போரை விரும்பும் பீமனுக்கு போரை தவிக்கும் தர்மனுடைய வெறுப்பும் கோபமும் மானமில்லாதவன் ஊனமில்லாத உரைத்தலுக்கு என்று சொல்லுவான். அடுத்து வஞ்ச புகழ்ச்சனியோட போர் முடித்தான் பொரு உலகு கார் முடித்தார் என்று சொல்ற அந்த பாடல் மூலியமாகவும் எங்களுக்கு வெளிப்படுது.
தருமனின் அருளுக்கு அஞ்சுவதாக சொல்லி அவன் சொல்லுவான், நீ அரவு உயர்த்தோனுடன் முரசு உயர்த்தோனுடைய உனக்கு அருளுக்கு அஞ்சினேனே என்று சொல்லக்கூடிய அடியின் மூலமாக அவன் சொல்றான், அவனை விட உன்னைய பார்த்தா பயமா இருக்கப்பா என்று சொல்றான். போர் செய்து நாட்டை பெறுவது உகந்தது, போர் செய்து நாட்டை பெறுவது உகந்தது என சமாதானமாக தூது அனுப்பி நாட்டை பெறுவதை வெறுத்தல். நீ சமாதானமாக மருகாமன்ட்ட போயிட்டு நாட்டை கேட்டு இறந்து பெறுவதை விட அப்படி சாப்பிட்டு வாழணும்னு நினைக்கிற, அப்படி நினைக்காத என்று சொல்லி அவன் ஏசுறான். தூதாக சென்று துரியோதனன் ஆகியோரை அழிக்க துரியும் போர் வெறி காணப்படுதல், தாம் கூறிய சபதங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தை, அது மடப்பாவையான திரௌபதியினுடைய வரமும் இளையவனான எங்களுடைய வளமும் வலுவாவென்னும், நான் அவங்கள எங்க அனுப்ப போறேன், சொர்க்கலோகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு, இந்திரனுடைய சொர்க்கலோகத்துக்கு அனுப்ப போறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய கோபம் வெளிப்படுகின்றது. ஓகே, இப்ப இதை பார்ப்போம், நாங்க சனிக்கிழமை கிளாஸ்ல பார்ப்போம். கடந்த காலத்தில் 2017 வந்திருக்கு, தருமனுடைய பொறுமையும் வீமனுடைய ஆவேசமும். இது பாஸ் பேப்பர்ல பெருசா எழுதியிருக்கிறாங்க, இதை ஃபுல்லா நாங்க வாட்சி பார்ப்போம். 2017 வந்திருக்கு, 2016 வரல. சோ அப்ப இந்த வருடம் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுற ஒரு வினாவாக இருக்கிறது. அடுத்து நாங்க நாளைக்கு கிளாஸ்ல, சனிக்கிழமை கிளாஸ்ல ஃபுல்லா இதுக்கான வினாவிடைகளையும் பார்த்துக்கலாம். பிள்ளைகள் என்னென்ன வினாவிடைகள் வந்திருக்குது, இதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வினாவை பார்த்துட்டு சுருக்கம் கட்டுரை கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், குட் நைட். நாங்க அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்க்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களுக்கு என்ன பகுதிகளை கூடுதலா பார்க்கணும் என்று சொல்லி. நாங்க எங்களுக்கு அக்டோபர் 6 தானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் உங்களுக்கு நான் போடுவேன். நான் நிறுத்த குறிகள் படிப்பிக்க இருக்கு பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு சில பகுதிகள் உங்களுக்கு படிப்பிக்க இருக்குது. அந்த பகுதியை நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுவேன் அடுத்த வாரத்துக்குள்ளார். ஓகே பிள்ளைகள், குட் நைட். மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். Okay, sir. ஓகேப்பா, குட் நைட், பாய்.